அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 3-4 காணொளியில் ராமலிங்க பெருமான் விண்ணப்ப கலிவன்பா என்ற பகுதியில் நிறைய வார்த்தைகள்லாம் சொல்கிறார். அந்த வில்வ கிளையை உதிர்த்த ஒரு குரங்கை செல்வத்துறமகனாக ஆக்குனது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாய் சிலம்பிங்கிறாங்க இல்லையா, இந்த சிலந்தியை கோச்சங்கு சோழனாக ஆக்குனது. அப்புறம் சுந்தரருக்காக இரவு முழுவதும் நடந்தது. இந்த மாதிரி கதைகளெல்லாம் ஐயா குறிப்பிட்டிருக்கிறார், பாட்டில் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் தொடர்ந்து வருகின்ற அந்த சென்டென்ஸில், வாக்கியத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ கேட்க போகிறீங்கன்னா, நீளுகின்ற நெய் அருந்த நேர் எலியை, நீளுகின்ற நெய் அருந்த நேர் எலியை மூவுலகும் ஆளுகின்ற மன்னவனாய் ஆக்கினையே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். என்னன்னா, அதை அந்த கதையை என்னன்னு நம்ம பார்க்கலாம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த கதையை நான் சொல்கிறேன். என்னன்னா, ஐயா குறிப்பிடுறது சிவன் கோயிலில் நெய் விளக்கு திரியை தூண்டிவிட்டு அடுத்த பிறவியில் உலகையும் ஆண்ட மகாபலி சக்கரவர்த்தியான எலியோட கதை. தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் புண்ணிய காரியங்களுக்கும் இறைவன் நிச்சயம் பலன் அளிப்பார் என்பதை உணர்த்தும் வரலாற்று புராண கதை தான் இந்த கதை. அதாவது, கோயிலுக்குள் நுழைந்த எலி முன்னொரு காலத்தில் ஒரு சிவ ஆலயத்தில் ஏற்றப்பட்டிருந்த நெய் விளக்கு ஒன்று நெய் தீரும் நிலையில் அணைய போகும் தருவாயில் அந்த சுடர் குறைஞ்சி அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் பசியோடு இருந்த ஒரு சின்ன எலி அந்த விளக்கில் இருந்த நெய்யை குடிக்கிறதுக்காக அங்கே வந்துச்சு. அறியாமல் செய்த நல்ல காரியம், விளக்கினுடைய அந்த விளிம்பில் ஏறி எலி நெய்யை குடிக்க அப்படி முயற்சி பண்ணும்போது அதோட மூக்கு இல்லைன்னா வாலோ எதேச்சியாக அந்த அணைய இருந்த விளக்குல திரியில் பட்டு அதை மேல் நோக்கி தூண்டி இருக்குது. இந்த நம்ம தூண்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி தூண்டியிருக்கு. இதனால் என்ன ஆச்சுன்னா, அந்த அணைய போகிற அந்த விளக்கு மீண்டும் பிரகாசமாக எரிய தொடங்கிச்சு. தான் செய்த செயலினால் கருவறையே ஒளியாக நிறைந்தது என்பதை அறியாமலேயே அந்த நெய்யை குடித்து முடித்த உடனே எலி அங்கேருந்து ஓடிச்சு. ஈசனுடைய அருள் தான் வாழும் கோயிலில் இருளை நீக்கி ஒளியை கொடுத்த அந்த எலியின் செயலை அந்த பரம்பொருள் பெரும் புண்ணியமாக நினைச்சார். எலி தன்னுடைய பசிக்காக செஞ்சாலும் கூட அது இறைவனுடைய சந்நிதியில் செஞ்ச நல்ல காரியம் என்பதனால அதற்கு அடுத்த பிறவியில் உலகையும் ஆளுகின்ற அந்த சக்கரவர்த்தி யோகத்தை தந்துட்டார். மாபலி சக்கரவர்த்தியாக பிறப்பு அந்த அந்த பரம்பொருளிய அந்த அருளினால் அந்த எலி அடுத்த பிறவியில் அசுர குலத்தில் மிக பலசாலியான கொடை வல்லலான மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்துச்சு. அந்த மகாபலி சக்கரவர்த்தி தான் தன்னுடைய பேர் ஆற்றல்னால் பூலோகம், தேவலோகம், பாதாளலோகம் ஆகிய இந்த 3 உலகையும் கைப்பற்றி அந்த தர்ம நெறி தவறாமல் அரசாட்சி அவர் நடத்தியிருக்கிறார். அது இது எங்கே நடந்துச்சுன்னா, இப்போ திருமறைக்காடுன்னு சொல்கிறோம் இல்லையா, வேதாரண்யம்னு சொல்லுவாங்க, அந்த ஊரில் நடந்ததாக குறிப்பிடுறாங்க, எல்லாம் குறிப்பிடுறாங்க. சரி, ராமலிங்க பெருமான் மட்டும் இதை சொல்லலை. ராமலிங்க பெருமான் மட்டும் இதை பற்றி அவர் இதை சொல்லலை. என்ன சொல்கிறாருன்னா, இவர் அப்பர் பெருமான் இருக்கார் இல்லையா, அப்பர் பெருமானும் இதை குறிப்பிடுறார் தன்னுடைய பாடலில்.
அதை படிக்கிறேன். நிறைமறைக்காடு, அதாவது திருமறைக்காடு, அதுதான் நிறைமறைக்காடு தன்னில் நீண்டு எரிதீபம் தன்னை கரை நிறத்து எழி தன் மூக்கு சுட்டிட கனன்று தூண்ட நிறைகடல் மண்ணும் விண்ணும் நீண்டவான் உலகமெல்லாம் குறைவு அற கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டனராரே அப்படின்னு சொல்லி பாடுறார். அதாவது பல சிறப்புகளாக நிறைந்து விளங்குகின்ற திருமறைக்காடும் என்ன தலத்தில் சுடர்விட்டு எரிகின்ற ஒரு விளக்கில் இருந்த நெய்யை கரிய நிறமுடைய எலி ஒன்று உண்ண முற்பட அந்த நெருப்பு பட்டு மூக்கு சூடுபட எலி மூக்கை உதற விளக்கு மேலும் பிரகாசமாய் எரிய மறுபிறப்பில் அந்த கடலால் சூழப்பட்ட இந்த நில உலகம், வானுலகம், அப்புறம் வீட்டு உலகம் ஆகிய இவற்றை ஆளும் பெருமை உடைய மாவழி சக்கரவர்த்தியாக பிறக்க வைத்தவர் திருக்குறுக்கை வீரட்டானர் அப்படின்னு சொல்லி அந்த இதை முடிக்கிறார். என்ன பாட்டு? நிறைமறை காடு தன்னில் நீண்டு எரிதீபம் தன்னை கரை நிறைத்து எழி தன் மூக்கு சுட்டிட கனன்று தூண்ட நிறைகடல் மண்ணும் விண்ணும் நீண்டவான் உலகமெல்லாம் குறைவு அற கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே அப்படின்னு பாடுறாங்க. ராமலிங்க பெருமான் பாடுற பாட்டுக்கு அப்பர் பெருமானுடைய பாட்டும் இது அகச்சான்றாக அமைகிறது என்பதை சொல்லி, நீளுகின்ற நெய்யருந்த நேர் எளியை மூவுலகும் ஆளுகின்ற மன்னவனாய் ஆக்கினையன்னு ராமலிங்க பெருமான் சொன்னதும் இது உறுதியாகிறது அப்படின்னு சொல்லி இந்த காணொளியை நம்ம நிறைவு பண்ணலாம். அடுத்த காணொளியில் இன்னொன்றை பற்றி நம்ம பேசுவோம் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். வணக்கங்கள் பல.